வணக்கம். முட்டைக்கோஸ் வித் பச்சை பட்டாணி வச்சு எப்படி ஈஸியாக நம்ம ஒரு பொரியல் உடனே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைக்கோஸை நம்ம கத்தி வச்சு நறுக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதை விட இந்த மாதிரி சீக்கிறது, இந்த வாழைக்காய் சீக்கிறது இருக்குது இல்லையா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணும், சின்னதாக வேணுமா மெலிசாக வேணுமான்ட்டு இந்த அளவை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கோஸை நம்ம இப்படி சீச்சோன்னா சீக்கிரம் வேலை ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்படியே பூவாக எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சீச்சிட முடியும் சமையலுக்கு. முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி எப்படி ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரேன். முதல்ல பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு, முன்னாடி இன்னும் காயவே இல்லை. கடுகு வெடிச்சிருச்சு. வெடிச்சோடனே குட்டி குட்டியாக சின்னதாக ஒரு இஞ்சி பீஸ், ரொம்ப சின்ன பீஸ் தான், நான் அப்படியே பொடி பொடியாக அப்படியே நறுக்கிறேன். அது கொஞ்சம் கலர் மாறட்டும். அப்படியே விதை காம்பு நீக்குன பச்சை மிளகாய், கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, போட்டுட்டு வெங்காயத்தை கூட நான் கோஸ் எப்படி சீச்சமோ அதே மாதிரியே சீச்சிட்டேன். 2 மினிட்ஸில் சீச்சிடலாம். வெங்காயம் நறுக்கணும், கோஸ் நறுக்கணும். பொதுவாக அந்த பேச்சுலர்ஸ் எல்லாருமே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம முட்டைக்கோஸே வாங்க மாட்டாங்க. ஏன்னா முட்டைக்கோஸு நறுக்கிறதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் முட்டைக்கோஸு ஈஸியாக உடனே செய்யக்கூடிய ஒரு காய். வெங்காயத்தையுமே அந்த முட்டைக்கோஸ் நறுக்கிற மாதிரி அதுலேயே சீச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்த உடனே, ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இந்த பச்சை பட்டாணியும் போட்டுட்டு, ஏன்னா முட்டைக்கோஸ் அரைவேக்காட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே போட்டுருங்க. நிறைய பேர் இதில் பூண்டு சேர்ப்பாங்க. இஞ்சி ஃப்ளேவர் நல்லா இருக்கும். முட்டைக்கோஸுக்கும் பட்டாணிக்கும் அந்த கேஸ் ப்ராப்ளமும் இருக்காது. இஞ்சி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு, அந்த சாப்பிடும்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் இஞ்சி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு காய். கொஞ்ச நேரம் இதை அந்த பட்டாணி பட்டுன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம
இதை வச்சுருந்தா போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பட்டாணியும் நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு, வெங்காயமும் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சீச்சோம் இல்லையா அந்த முட்டைக்கோஸை அப்படியே எடுத்து, நான் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப, அது என்ன சொல்லுவாங்க, தொறு தொறுன்னு வந்துடும். அதனால அது கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுருந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடணும். அதில் நிறைய தண்ணி விடும். முக்கியமாக வந்து முட்டைக்கோஸ் எல்லாம் அரை வேக்காடில் இருந்தாலே போதும். இப்போ தேவையான அளவு உப்பு, உப்பு போட்ட உடனே இதை மேலையும் கீழையும் நல்லா பரப்பி, அதனால தான் நம்ம பட்டாணியை கொஞ்சம் முன்னாடியே போட்டு வேக வச்சோம். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லது. டயட் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே கிணத்துல வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டாலே கொஞ்சம் வயிறு பசியெல்லாம் அறியும். நம்ம அடுத்து நிறைய ரைஸ் எடுத்துக்க மாட்டோம். பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியாக செய்யலாம். முட்டைக்கோஸ் ரொம்ப நேரம் உட்காந்து நறுக்கணும் கொள்ளணுங்கிற இதே இல்லை. அந்த சீக்கிரத்தில் வச்சு சீச்சிட்டோம்னா நல்ல பூ மாதிரி சீவி வந்துடும். வெங்காயம்லாம் நம்ம அரை வேக்காடில் தானே போட்டோம், அப்படி இருந்த பாருங்க நல்லா செவந்துருக்கு. ஏன் இதை உடனே நான் மூடி போடல அப்படின்னா, உடனே மூடி போட்டால் ரொம்ப சீக்கிரம் அப்படியே தண்ணி ஆயிடும். கீழெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அடியிலெல்லாம் தண்ணி வந்துடும், டேஸ்ட்டு மாறி போயிடும். நம்ம இதில் எந்த ஒரு வெளி தண்ணியோ எதுவுமே ஊற்றலை, அதில் இருக்கிற தண்ணியே வந்து இப்படி நல்லா சுண்டிடும். சிம்பிளான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு, வேகமாகவும் சமைச்சிடலாம். இந்த ஆவியிலேயே பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ கூட லைட்டாக மூடி போட்டு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் அமுத்திடலாம், அவ்வளோதான். நிறைய நேரம்லாம் இது வந்து வேலைக்கே இல்லை. அவசர அவசரமாக செய்கிற வேலையில்
இதுவும் ஒன்று. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஆஃப்ல. இதில் தேங்காய் பூவும் திருகி போடுவாங்க. டயட் இருக்கிறவங்க தேங்காய் பூ சாப்பிட்லாமா? டயட்டு இல்லாதவங்க வேணால் தேங்காய் பூ திருகி போட்டுக்கலாம், கொஞ்சம் பிபிலாம் இல்லாதவங்க. மற்றபடி தேங்காய் பூ திருகி போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து தேங்காய் பூலாம் திருகி போடல. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. முட்டைக்கோஸு பட்டாணி ஃப்ரை. பேச்சுலர்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து வந்து சாம்பார் எப்படி வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார், உடனே சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் அடுத்த வீடியோவில். செஞ்ச முட்டைக்கோஸ் பட்டாணி அதோட சாம்பார் நெய் போட்டு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் போட்டு இந்த முட்டைக்கோஸும் இதுவும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா சும்மா அதிரும் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் ஊறுகாயும் வச்சுக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்.